டிஎன்பிஎஸ்சி ஆல் இன் ஒன் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, 6ஆம் வகுப்பு டேர்ம் 1 லெசன் 3ல் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், இது சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு கொஞ்சம் பெரிய பாடம் தான். முடிஞ்ச வரைக்கும் 45 மினிட்ஸ்க்குள்ளே இதை பார்க்கலாம், கவர் பண்ணிடலாம். இது ஒரு கதை வடிவில் இப்போ பார்க்க போகிறோம். நாம் பாடத்துக்கு போகலாமா? சிந்து சமவெளி இந்த பாடத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் பிற சமகால நாகரிகத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம்னு சொல்லியிருக்காங்க. அங்கே எப்படி வாழ்க்கை முறை இருந்திருக்கு, எங்கெல்லாம் பரவி இருக்கு, இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாடத்தில். அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நதிக்கரை நாகரிகம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ வாழ்ந்த மக்கள் நதிக்கரையில் தான் அவங்களோட வாழ்விடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. ஏன் அவங்க நதிக்கரையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அங்கே வளமான மண், விவசாயம் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு, குடிக்கிறதுக்கு குடிநீர் கிடச்சிருச்சு, அப்புறம் நீர்ப்பாசனம் விவசாயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, கால்நடைகளுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே அங்கே ஈஸியாக இருந்துச்சு. கால்நடையை குளிப்பாட்டணும், அது உணவு கொடுக்கணுன்னா அதுக்கு ஈஸியாக இருந்துச்சு, போக்குவரத்துக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதனால் இது நதிக்கரையில் வாழ்விடத்தை அமைச்சுக்கிட்டாங்க சிந்து சமவெளி மக்கள். அதனால் இதை ஒரு நதிக்கரை நாகரிகம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது புவி எல்லை எங்கே இருக்குன்னா, தெற்கு ஆசியாவில் இருக்குது. காலம் 3300 முதல் 1900 வரை 1900 வரை பொது ஆண்டு முன். பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருந்திருக்கு. நகரங்கள் 6 இருந்திருக்கு. கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டது இருந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் உலகின் தொன்மையான நாகரிக காலக்கோட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பொது ஆண்டு முன் இருக்கிற காலக்கோடுகள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பழமையான நாகரிகம்னு பார்த்தா 4 இருக்குது. அதில் சிந்து சமவெளி நாகரிகம் 3300 1900 பொது ஆண்டு முன். மெசபடோமியா நாகரிகம் 3500 to 2000 பொது ஆண்டு முன். எகிப்து நாகரிகம் 3100 to 1100 பொது ஆண்டு முன். சீன நாகரிகம் 1700 to 1222 பொது ஆண்டு முன். இது கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. இதுவும் 1 வேர்டில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் தொடக்க காலத்தில் மனிதன் எப்படி வாழ்ந்தாங்க? அணிந்து திரியும் மனிதனாகத்தான் இருந்தாங்க. இங்கும் அங்கும் போயிட்டு ஒரு நிலையான வசிப்பிடம் இல்லாமல் வாழ்ந்தாங்க. அப்புறம் விவசாயம் எப்போ ஆரம்பித்தாங்களோ அவங்க ஒரு குழுக்கள் மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. குழுக்களாக ஃபஸ்ட்டு ஆள ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சமுதாயமாக மாறினாங்க. அப்புறம் சமூகமாக மாறி அப்படியே நாகரிகம் டெவலப் ஆயிடுச்சு. நாகரிகம் எந்தெந்த முறையில் எந்தெந்த வரிசையின் அடிப்படையில் டெவலப் ஆயிடுச்சுன்னு கேட்டாங்கன்னா, குழுக்கள் இருந்து சமுதாயம், சமுதாயத்திலிருந்து சமூகம், சமூகத்திலிருந்து நாகரிகம். இங்கே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சமுதாயத்துக்கு அப்புறம் தான் சமூகம் வருது. நீங்கள் இதை அப்படியே மாற்றி போட்டால் ஆன்சர் தப்பாயிரும். இதை நீங்கள் யோசனை பண்ணி எழுதணும். இதுவும் கண்டிப்பாக 1 வேர்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் மனிதன் முதலில் கண்டுபிடித்த மற்றும் பயன்படுத்திய உலோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா செம்பு. இதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, படித்து வச்சுக்கோங்க. மனிதன் முதலில் கண்டுபிடித்த மற்றும் பயன்படுத்திய உலோகம் செம்பு. அதுக்கப்புறம் ஹரப்பா நாகரிகம் ஹரப்பா நகரம் ஒரு புதையுண்ட நகரம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹரப்பா நகரம் எப்படி இருந்துச்சுன்னா, பாழடைந்த செங்கற்கோட்டை சுவரோட, உயரமான சுவரோட, கோபுரங்களோட ஒரு மலையின் உச்சியின் மேலே இருந்திருக்கு. சார்லஸ் மேசன்றவர் சொல்லியிருக்காரு. அதனோட இடிபாடுகள் எல்லாம் ஆராய்வு செய்யும்போது இப்படி தான் இருந்திருக்கும்னு சார்லஸ் மேசன்ற ஆங்கிலேயர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னா, கிழக்கிந்திய கம்பெனியில் படைபுரிந்த ஒரு போர் வீரர்னு சொல்கிறாங்க. அவரும் ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளரும் ஆவார். இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, அதாவது கிழக்கிந்திய கம்பெனியில் படைபுரிந்த வரலாற்று ஆராய்ச்சியாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா சார்லஸ் மேசன் எழுதணும். அது இந்த இடிபாடுகளை எங்கே அவர் பார்த்தாருன்னா, இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் தற்போதைய பாகிஸ்தானில் பார்த்துருக்காரு. அந்த செங்கல் தட்டுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு.
சரிங்களா? இது ஹரப்பா இருப்பதற்கான முதல் சான்றுன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல மக்கள் வந்து வெண்கலத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம்னு சொல்றாங்க. ஈஸி. இந்த கொஸ்டின் டைரக்டா இப்படி கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து 1856 சார்லஸ் மேசன் இந்த மாதிரி செங்கல் திட்டு இருக்கு, பார்க்கறதுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து 1856 வருடம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, லாகூருக்கும் கராச்சிக்கும் இடையில வந்து ரயில் பாதை அமைக்கலான்னு முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கான பணிகளும் செய்கிறாங்க. செய்யும்போது செங்கல் திட்டுக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அது பெருசாக எடுத்துக்காம விட்டுடுறாங்க. ரயில் பாதையும் அமைச்சு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 1920 வந்து தொல்பொருள் ஆய்வாளர்கள்லாம் சேர்ந்து சரி ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை நம்ம அகழாய்வு செய்வோம். ஏன்னா சார்லஸ் மேசன் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அவங்க அதில் இருந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்தால் நமக்கு இன்னொரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அகழாய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1924 வருடம் தான் ஜான் மார்சல், யாருன்னா ஜான் மார்சல் வந்து இந்த ஆராய்ச்சி செஞ்சுட்டு ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் இடையில பொதுவான ஒற்றுமை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அங்கே கிடைச்ச பொருள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருந்திருக்கு அவங்களோட நாகரிகம்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் யாருன்னா இந்திய தொல்பொருள் துறையின் இயக்குனராக இருந்தவர் ஜான் மார்சல். அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, அங்கே கிடைத்த மட்பாண்டங்கள் அந்த பொருட்களை ஆய்வு செய்யும் போது மொகஞ்சதாரோ நாகரிகத்தை விட பழமையான நாகரிகம் இந்த ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜான் மார்சல். யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா, மொகஞ்சதாரோ நாகரிகத்தை விட பழமையான நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று சொல்லியவர் கேட்டாங்கன்னா ஜான் மார்சல்னு சொல்லணும். அதே மாதிரி மொகஞ்சதாரோவை விட பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டாங்களும் ஹரப்பா நாகரிகம்னு நாம் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ நாகரிகம்னு நிறைய தடவை நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணியாச்சு. இந்த நாகரிகம்ன்ற சொல் எந்த நாட்டு மொழிச்சொல்னா லத்தீன் நாட்டு மொழிச்சொல். சிவிஸ் இதில் சொல்கிறாங்க, லத்தீன்லேருந்து எடுத்திருக்காங்க. இதனோட பொருள் என்னன்னா நகரம். அதுக்கப்புறம் வந்து ஏஎஸ்ஐங்கிறது விரிவாக்கம் என்னன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தொல்லியல் துறை. இதை எப்போ நிறுவியிருக்காங்கன்னா 1861 வருடம். யார் நிறுவியிருக்காங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம். அப்புறம் இந்திய தொல்லியல் துறை தலைமையகம் எங்கே இருந்திருக்குன்னா புதுடெல்லி. மொகஞ்சதாரோவில் நிறைய இடத்துல வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. அதை வந்து உலக பாரம்பரிய தளம்னு அறிவிச்சிருக்காங்க. எது அறிவிச்சிருக்குன்னு சொன்னால் யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்கு. மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடங்களை வந்து உலக பாரம்பரிய தளம்னு அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து இந்த ஆய்வுக்காக என்னென்ன பயன்படுத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்ற இதில் சொல்ல போகிறேன். அதாவது தொல்லியல் ஆய்வாளர்கள் நில அடியை ஆய்வு செய்ய பயன்படுத்தியது காந்தப்புல வருடி, அதாவது மேக்னெட்டிக் ஸ்கேனர். அப்புறம் எஞ்சிய தொல்பொருட்கள் இன்னமும் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கருவி ரேடார். இது என்ன முறையில் கண்டுபிடிக்குதுன்னா தொலை நுண்ணுணர்வு முறை. அப்புறம் புதையுண்ட நகரங்களின் மேற்பரப்பை கண்டறிய பயன்படுவது வந்து வான்வழி புகைப்படங்கள். அதுக்கப்புறம் தொல்லியல், அதாவது தொல்லியல் இது தொழில் கிடையாது, தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறைன்னு கேட்டால் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. இந்த கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் என்ன செய்கிறாங்கன்னா, கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளோட வயதை கணிக்கிறாங்க. அதனால தான் இதை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தப்புல வருடி, ரேடார், வான்வழி புகைப்படங்கள், கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. அதுக்கப்புறம் இந்தியாவில் ஹரப்பா நாகரிகங்கள் இருந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா ஹரப்பா, மொகஞ்சதாரோ, கோட்டிஜி, அம்ரி, லோத்தல், தோலவீரா, கன்வேரிவாலா, காலிபங்கல், ராகிகிர்கி, மந்தா, மிட்டாதாய். இந்த நகரங்களெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பொறுத்துக வினாவில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா?
அதுக்கப்புறம் இன்னொரு பற்றி சொல்லியிருக்காங்க, மெகர்கர்ன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது சிந்து வெளி நாகரிகத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கிற நகரம் என்னன்னா மெகர்கர். இதை வந்து சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடின்னு சொல்கிறாங்க. எப்போ இருந்திருக்குன்னா பொது ஆண்டு முன் 7000 இருந்திருக்கு. சரிங்களா? புதிய கற்கால மக்கள் அங்கே வாழ்ந்திருக்காங்க. எங்கே மெகர்கரில் யார் வாழ்ந்திருக்காங்கன்னா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மெகர்கர் வந்து எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் கண்ட்ரியில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கு கிட்ட இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் போகலாமா? அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மையை பற்றி ஒன்றொன்னா பார்க்க போகிறோம். அதாவது ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மையிலேயே ரொம்ப சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அவரோட திட்டமிட்ட நகர அமைப்புன்னு தான் சொல்கிறாங்க. அவங்களோட நகர அமைப்பு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்புன்னு பிரிச்சிருக்காங்க. மேல் நகர அமைப்பு வந்து மேற்கு பகுதியிலையும் கீழ் நகர அமைப்பு கிழக்கு பகுதியிலையும் நடந்திருக்கு. நீங்கள் கீன்னு ஞாபகம் வச்சுட்டா உங்களுக்கு இது மறக்காது. அதே மாதிரி மேல் நகரம் கொஞ்சம் உயரமாகவும் இது தாழ்வானதாகவும் இருந்திருக்கு. மேல் நகரத்தில் இருக்கிற பகுதியை கோட்டைன்னு அழைச்சிருக்காங்க. ஆனால் கீழ் நகரத்தில் அதிக பரப்பு இருந்திருக்கு. மேல் நகரத்தில் யார் யார் வாழ்ந்திருக்காங்கன்னா நகர நிர்வாகிகள் அங்கே வாழ்ந்திருக்காங்க. இங்கே கீழ் நகரத்தில் பொதுமக்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க திட்டமிட்டு நகரம் அமைச்சிருக்காங்க. மேல் நகரம் கீழ் நகரம் பிரித்து இங்கே யார் யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கட்டி அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்திருக்குன்னா சட்டக வடிவமைப்பு வந்து சட்டகத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வடக்கும் தெற்குமா கிழக்கும் மேற்குமா போகிற மாதிரி சாலைகள் செங்கோணத்தில் ஒன்று வெட்டிக்கிற மாதிரி இருந்திருக்கு. வீடுகள் எப்படி இருந்துச்சுன்னா 1 அல்லது 2 மாடி வீடுகள் இருந்திருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் கழிவறை, குளியலறை, கிணறு எல்லாம் தனித்தனியாகவே இருந்திருக்கு. எதில் கட்டியிருக்காங்கன்னா சுட்ட செங்கற்கல்களில் கட்டியிருக்காங்க. அதனோட மேல் கூரைகள் வந்து சமதளமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததா வந்து எந்த சான்றுமே கிடைக்க பெறலான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே குறைகள் இல்லை, மேல் கூரைகள் சமதளமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. தீயினால் அது வந்து எதுவும் பண்ண முடியாது. இந்த மழை அதெல்லாம் வந்து பெய்யும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அதனால் அவங்க சுட்ட செங்கற்களை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தெருக்களும் வீடுகளும் பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கழிவு நீர் அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா மூடப்பட்ட கழிவு நீர் அமைப்பு இருந்திருக்கு. இதுவே சுகாதாரத்துக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் அமைப்பு வந்து அவங்க எதை காட்டுதுன்னா அவங்க சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறத பற்றி காட்டுது. சரிங்களா? எதை வச்சு மூடியிருக்காங்கன்னா செங்கல்லையும் கல்தட்டையும் கொண்டு மூடியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் வெளியேயும் திடக்கழிவுகள் தேக்குவதற்கு ஏதான குழிகள் தனித்தனியே இருந்திருக்காங்க. அது திடக்கழிவுகள் தனியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் திடக்கழிவு இந்த வர தண்ணி வந்து தனியாக வந்து வேறு இடத்துக்கு போகிற மாதிரி வழி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த கழிவுநீர் வடிகால் அமைப்பு என்ன இருந்திருக்குன்னா அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்காம போகிறதுக்கு ஏற்ற மாதிரி சரிவாக இருந்திருக்கு. அப்படியே ஓடினா அப்படியே ஒரே மட்டில் போயிடணுன்ற மாதிரி ஒரே சரிவாக இருந்திருக்கு. கரெக்டாக வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தானிய களஞ்சியம் இருந்திருக்கு ஹரப்பாவில். அதுவும் இந்த அவங்களோட அடித்தளம் தானிய களஞ்சியோட அடித்தளம் எப்படி இருந்ததுன்னா செங்கற்களால் உறுதியானதாக இருந்திருக்கு. இந்த மாதிரி தானிய களஞ்சியம் இருக்கிறதுக்கான அடியாளம், அதாவது இந்த கோதுமை, பார்லி எல்லாம் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஆய்வு செய்யும்போது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்கே கிடைச்சிருக்குன்னா ஹரியானாவில் ராகிகீர்கின்ற இடத்துல இருந்து கிடைச்சிருக்கு. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா நாகரிகம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கப்பல் கட்டும் தளம் வந்து குஜராத்தில் லோத்தல்ன்ற மாநிலத்தில் சபர்மதி ஆறு கிட்ட வந்து கப்பல் கட்டம் தளம் இருந்திருக்குன்ற சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு. இது மூலமாக இவங்க வந்து கடல் வணிகம் பண்ணியிருக்காங்கன்றது உறுதி செய்யப்படுது. அதுக்கப்புறம் பெருங்குளம் மற்றும் மாபெரும் கட்டிடம் வந்து மொகஞ்சதாரோவில் இருந்திருக்கு. மாபெரும் கட்டிடம் என்னன்னா அதாவது பொதுக்கூட்ட அரங்கை தான் மாபெரும் கட்டிடம்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு அரங்கில் உட்காந்து பொதுக்கூட்டத்தை பற்றி பேசுகிறது தான் மாபெரும் கட்டிடம், கூட்ட அரங்குன்னு சொல்கிறாங்க. இதில் 20 தூண் 4 வரிசைகள் இருந்திருக்கு. சுட்ட செங்கற்களால் தான் இதையும் கட்டியிருக்காங்க.
இது வந்து மாபெரும் கட்டிடம்ன்றது வந்து கூட்டரங்கு மாபெரும், இந்த 3 பாயிண்ட்டும் மாபெரும் கட்டிடம் கூட்டரங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் குளம் பற்றி சொல்கிறாங்க. உலகிலேயே முதல் பொது குளம் வந்து இங்கே தான் கட்டியிருக்காங்க. இது என்னென்னா பெருங்குளம்னு சொல்கிறாங்க. செவ்வக வடிவில் சென்டரில் குளம் இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக 2-3 லேயர் வந்து இயற்கை தார் கொண்டு பூசியிருக்காங்க. அதே மாதிரி இந்த குளத்தில் வந்து 3 அறைகள் இருந்திருக்கு. பக்கத்தில் இருந்து கிணறு ஒன்று இருந்திருக்கு. அதே மாதிரி மொகஞ்சதாரோவில் தலைப்பட்டையுடன் கூடிய ஒரு ஆண் சிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா மொகஞ்சதாரோ தலைவர்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்க்குறதுக்கு நல்லா வந்து நாகரிகமாக நல்லா காசு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த உருவமே இருந்திருக்கு. நல்லா கையில் நகை போட்டு வளையல் அந்த மாதிரி நகைகள் போட்டிருக்காங்க. காதில் வந்து போட்டிருக்கிற அணிகலன் வந்து தலையோடு ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி மேலாடை வந்து இந்த பூக்கள் வச்சு அலங்கரித்து மேலாடை போடுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் இந்த மொகஞ்சதாரோ சில இடத்துல வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து இதே மாதிரியான ஆடை அமைப்பை தான் உடுத்திட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன ஒரு பெண் சிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இது வந்து இந்த காலத்தோடு இருந்திருக்காதுன்னு தான் நம்புகிறாங்க. ஏன்னா அவ்வளோ கலை நுணுப்பத்தோடு எப்படி அவ்வளோ காலத்துக்கு முன்னாடி இருந்திருக்க முடியும்னு ஆராய்ச்சியாளர்களுக்கே டவுட் வந்திருக்கு. ஆனால் அதை வந்து கார்பன் கதிரியக்க வயது கணிப்பில் போய் ஆய்வு பண்ணும்போது இந்த காலத்தை சேர்ந்ததுன்னு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 3000 இயர்ஸ் பிஃபோருக்கு மேற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வெண்கலத்தாலான பெண் சிலையை. சரிங்களா? அதுக்கப்புறம் வணிகம் மற்றும் போக்குவரத்து எப்படி இருந்திருக்குன்னா நல்லாவே அவங்க வந்து வணிகத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருந்திருக்காங்க. எப்படி தெரியும்னா அவங்களோட தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவீடுகள் அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஒரு பொருளோட நீளத்தை வந்து அளக்கிறதுக்கு ஒரு நீளமான குச்சியை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சின்ன அளவுகோல் அதாவது குஜராத்தில் லோத்தல்ன்ற இடத்துல வந்து தந்தத்தில் ஆன ஒரு அளவுகோல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எவ்வளோ சின்னதாக இருந்திருக்குன்னா 1704 1704 மில்லிமீட்டர் அளவுக்கு சின்னதாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வண்டிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. சக்கர வண்டிகள் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆரக்கால் இல்லாத சக்கர வண்டிகளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சக்கரத்தோட முக்கியத்துவத்தை பற்றியும் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. போக்குவரத்திற்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காளைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. மெசபடோமியாவோட கடல் வணிகம் செஞ்சுருக்காங்கன்றதுக்கு சில சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. எப்படின்னா பண்டைய மெசபடோமியாவில் சுமேரியர்கள் காலத்தில் சிந்துவெளி அங்கே வந்து பண்டைய மெசபடோமியா சிந்துவெளி முத்திரைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அவங்க வந்து சிந்து வெளி மக்களோட வணிகம் செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. இது என்னன்னா தற்காலத்தில் எந்த இடம்னா தற்காலத்தில் ஈரான் ஈராக் குவைத் சிரியா இதைத்தான் சொல்கிறாங்க பண்டைய மெசபடோமியான்னு. அதே மாதிரி சுமேரிய அரசன் வந்து அதாவது சுமேரிய இடத்துல அக்காடிய பேரரசன் ஒருத்தன் அதாவது அக்காடிய பேரரசன் அந்த அக்காடிய நாட்டு பேர் அக்காடிய பேரரசன் 4ஆம் சிங் வந்து சிந்துவெளி பகுதியிலேருந்து மெலுக்கான்ற இடத்துல இருந்து அணிகலன் வாங்கினதுக்கான சான்று நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாறை சூக வளைகுடா மற்றும் மெசபடோமியா பகுதியில் உருளை வடிவ முத்திரைகள் அதாவது அவங்க யூஸ் பண்ண உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்துவெளி பகுதியில் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து அவங்களோட நம்ம வந்து வணிகம் செஞ்சுருக்கோன்றதுக்கு வந்து ஒரு சான்றாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் கேவிடி வளாகம்னு சொல்கிறாங்க. கேவிடினா கொற்கை வஞ்சி தொண்டின்னு சொல்கிறாங்க. கேவிடி வளாகம் அது எங்கே இருந்தால் பாகிஸ்தான். இன்றைக்கும் அந்த பாகிஸ்தானில் கொற்கை வஞ்சி தொண்டி மத்திரை உரை குடல்கர் என்ற தமிழ் பேர் இருக்கிற இடங்கள் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற ஆறுகள்லையும் தமிழ் பேர் இருக்குது. என்னென்னா காவிரி வாலா பொருணைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்லேயும் தமிழ் அதாவது கொற்கை பூம்புகார் நகரங்களோட தமிழ் பெயர்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஆறுகளையும் காவிரி பொருன்ஸ்னு வச்சுருக்காங்க. இது மூலமாக வந்து இந்த நாகரிகம் அங்கே கூட வந்து இருந்திருக்குன்னு சான்று நமக்கு கிடைக்கிது. அப்புறம் சிந்துவெளி மக்கள் வந்து எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா அவங்கள பார்க்கும்போது அமைதியாக தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து இதுக்கும் அதாவது
போர் எல்லாம் நடந்ததுக்கான சான்று இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட குறிப்பிட்ட சில ஆயுதங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. படை இருந்ததற்கான சான்றும் எதுவும் இல்லை. அவங்க அதாவது எழுத்துமுறை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னும் கூட அவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்கன்றது நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாத அளவில் தான் இருக்கு. முதல் எழுத்து வடிவம் யாரால உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்களால தான் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆடை அவங்க எப்படி அணிஞ்சிருக்காங்கன்னா பருத்தி ஆடைகளை தான் மெயினாக அணிஞ்சிருக்காங்க. ஆனால் கம்பளி ஆடையும் அப்பப்போ பயன்படுத்தியிருக்காங்க. சுழல் அச்சுக்கள் மூலம் நூற்கவும் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. மூலமாக ஆடை தயாரித்து அதை ஒரு வணிகமாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அணிகலன்கள் பார்த்திங்கன்னா தங்கம், வெள்ளி, செம்பு, சுடுமண் இதான இதை வச்சு செய்கிற அணிகலன்களை தான் போட்டுட்டு இருந்திருக்காங்க. சிறப்பு என்னன்னா சிவப்பு நிற மணிக்கற்கள் கொண்டு செய்த ஆபரணம் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த சிவப்பு நிற மணிக்கற்கள் என்ன சொல்றாங்கன்னா கார்னிலியன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன தெரியலைன்னா இரும்பு பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியல. அதே மாதிரி குதிரை பத்தியும் எதுவும் தெரியலைன்னு சொல்றாங்க. அவங்க முக்கியமா என்ன தொழில் பண்ணியிருக்காங்கன்னா முக்கியமான பிரதானமான தொழில்னு எதுவுமே நமக்கு சரியா தெரியல. பட் என்னென்ன தொழில் செஞ்சிருக்காங்கன்னா வேளாண்மை தொழில் செஞ்சிருக்காங்க, கைவினை தொழில் செஞ்சிருக்காங்க, பானை, அணிகலன் செய்தல், இந்த மாதிரி கால்நடை வளர்த்தல், இந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் செஞ்சு நாகரிகத்தை வளர்த்துருக்காங்க. அதே மாதிரி கலைத்திறன் பார்த்தீங்கன்னா மட்பாண்டங்கள், பொம்மைகள் இந்த மாதிரி செஞ்சு, அதாவது குழந்தைங்க விளையாடுற பொம்மைகள், மட்பாண்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த மட்பாண்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னா சிவப்பு வண்ணத்துலையும் அதுக்கு மேலே பிளாக் கலர் பெயிண்ட்டும் போட்டு நல்லா சிறப்பாக அழகாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சமய நம்பிக்கை, அதாவது ஒரு சமயத்தை சார்ந்தெல்லாம் அவங்க கும்பிட்டதா தெரியல. பட் பெண் தெய்வ சிலைகள், பெண் தெய்வத்தை வழிபாடு செஞ்சுருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதனால அவங்க சமய நம்பிக்கை தாய் தெய்வ வழிபாடாக இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. இவங்களோட முடிவு எப்படி இருந்துச்சுன்னா வெள்ளம், அதாவது அங்கே இயற்கை சூழ்நிலை மாறி இருக்கும், காலநிலை மாற்றம் மாறி இருக்கும், வெள்ளம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் படையெடுப்பு வந்திருக்கு, தொற்று நோய், இதெல்லாம் அவங்களோட சிந்துவெளி வாழ்க்கை, சிந்துவெளி மக்களோட முடிவை கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நகரத்தின் பரப்பளவு எப்படி எங்கேருந்து எங்கே சொல்லியிருக்காங்க. மேற்கில் பலுச்சிஸ்தானில் மக்ரான் கடற்கரை வரை இருந்திருக்கு. கிழக்கில் காகர், ஹாக்கிரா நதி பள்ளத்தாக்கு வரை இருந்திருக்கு. வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரை இருந்திருக்கு. தெற்கில் மகாராஷ்டிரா வரை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் உலக மண்ணாளில் அதாவது கிசா பிரமிடு யாரு கட்டியிருக்காங்கன்னா குவ்வு மன்னன்னு பொதுவாண்டு மண் 2500 சுண்ணாம்புக்கல்ல வச்சு கட்டியிருக்காங்களாம். அதே மாதிரி உர்ஜிராட் எப்போ கட்டியிருக்காங்கன்னா சுமேரியர் காலத்தில் உர்நம்மு என்ற அரசனால் யாருக்கு கட்டியிருக்காங்கன்னா சந்திர கடவுளுக்கு கட்டியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் அபு சிம்பல்ன்றது இது இரட்டை கோவில்கள் உள்ள இடத்துல தான் இந்த அபு சிம்பல் இருக்குது. இதை யாரு கட்டியிருக்காங்கன்னா எகிப்து அரசன் 2ஆம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல் புக் பேக் கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ சிந்துவெளி நாகரிகம் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஸ்டினோட வீடியோ நாம் போடுறோம். அதையும் நல்லா பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். பாய். நன்றி, வணக்கம்.